பிரியன், நீங்க முன்பு சொன்னீங்க ஏன் திரு இபிஎஸ் அவர்கள் கூட்டணி குறித்தெல்லாம் காய்கள் நகர்த்தலன்றப்ப அவரு என்டிஏ பார்க்கட்டும், அமித்ஷா பார்த்துக்கட்டும்ன்ற ஒரு எண்ணத்துல அந்த ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாமகவோட மட்டும்தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ இதே அவர்கள் சொன்ன மாதிரி திமுகவை நெருங்குவது மாதிரி நிறைய செய்திகள்லாம் இருந்தது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு போறாங்க, அது மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் திரும்ப ஒரு சைலன்ஸ் இருக்கு. இப்போ திரும்ப பாஜக முயற்சிக்குதுன்ற செய்தி இருக்கு. என்ன செய்தி, நீங்க என்ன கேள்விப்படுறீங்க? இல்லை, அதாவது நம்ம இதே சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். அதாவது திமுக ஆட்சியை அகற்றணும், பாஜக நினைக்கிறது ரொம்ப தொந்தரவு பண்ணுது திமுக அப்படின்னு சொன்னார்ல. ஆக்சுவலாக அது வேற விதத்தில் பார்த்தா திமுகவை தான் பாஜக ரொம்ப தொந்தரவுப்படுத்திட்டு இருக்கு. ஆட்சியில் நிதி கொடுக்காம அதிகாரத்தை பிடிக்கிறது கவர்னர் மூலமா. ஸோ இது பாஜக கொடுக்குற தொல்லை தாங்காம திமுக வேற வெளியில்லாத அவங்களும் தொல்லைகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஆக்சுவலாக. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இவர் சார் சொல்ற மாதிரி வேலூர்லாம் நடத்தியிருக்காரு. ஆனால் இவங்க கோரிக்கைக்கு 6+1 6 இடங்கள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. மிஞ்சி போனால் 8+1 அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறதா ஐடியா இருக்கு. ராஜ்யசபா கண்டிப்பாக கொடுக்குறேன்றாங்க. இவங்களுக்கு ராஜ்யசபா தாண்டி ஒரு கணக்கு இருக்கு. அங்கே ஏடிஎம்கேல ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே வரப்போறதே 2 வேகன்சி தான். அந்த 2 வேகன்சி தினகரன் இருக்காரு, அன்புமணி இருக்காரு, வாசன் இருக்காரு. இவங்களுக்கும் போயிட்டா 4 பேர் இவங்க வெளியில் இருக்கிறவங்களே இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே யாரு கொடுப்பாங்க? இதுலயே கூட ஒரு சின்ன இது, இப்ப திரு தினகரன் அவர்களுக்கே பாஜக கொடுப்பாங்க அப்படின்னு பிராமிஸ் பண்ணதா ஒரு பேச்சு இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மையை நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம பார்க்கும்பொழுது அதிமுக தான் அதை கொடுக்க வேண்டி இருக்குமோன்னு ஒரு பேச்சு. அப்படி பார்த்தாலுமே அன்புமணி வாசன் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஸோ அதனால அப்ப தேமுதிக 3 பேர் ஆயிட்டாங்க. இப்போ 2 வேகன்சியில 3 பேருக்கு நீங்க தோழமை கட்சிகள் எப்படி அக்காமடேட் பண்ணுவீங்க? அதனால ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கா ராஜ்யசபா, இல்லை நீங்க பாஜக பார்த்துக்கோங்கன்னு கை கழுவி விட்டாங்களா தெரியாது. அதனாலதான் இப்ப பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்காங்க. அவங்களாலேயும் பாத்தீங்கன்னா கொடுக்க முடியுமான்னு தெரியாது. இப்ப ஏற்கனவே முருகனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து போறவங்களும் கொடுத்து வச்சிருக்காங்க. மிந்தி பாஜக இருந்தார் திருநாகர் சார், மத்திய பிரதேச பாஜக இருந்தார். ஸோ அதனால அங்கே அக்காமடேட் பண்ணாங்க. பட் இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்கள அக்காமடேட் பண்ணி வெளிமாநிலத்தில் அவருக்கு மந்திரி பதவியும் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்களே, அங்கதான் கொக்கு தலையில வெண்ணெய் வைக்க முயற்சி பண்றீங்கல்ல, அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. ஆக்சுவலா அந்த பிரச்சனையில பிரேமலதா அவர்களிடம் நான் நேர்காணல் செஞ்சப்ப மோடி அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் எவ்வளவு இணக்கமாக இருந்தாங்க அப்படிலாம் சொன்னப்ப அவரு தான் முன்னேறா இருந்து அந்த அணியவே கொண்டு போனாங்க. ஆனா பின்னடைவு சந்திச்சோம். அவங்க நினைச்சிருந்தா எவ்வளவோ வாரியம் அது மாதிரிலாம் நிறைய இருந்தது, அப்படிலாம் ஒன்றும் பாஜக ஒன்றும் செய்யலைன்ற வருத்தத்தை பதிவு செஞ்சாங்க. ஆனா இந்த முறை அதை செய்ய தயாரா இருக்கா? தேமுதிகவுக்கான முக்கியத்துவம் கூடி இருக்கா? இல்லை, தேமுதிகவுக்கான முக்கியத்துவம் ஏன் கூடி இருக்குன்னா, இப்போ நடக்க போகிற எலெக்ஷன்ஸ் 4 கார்னர் ஃபைட் சார். இந்த 4 கார்னர் ஃபைட்டில் 500-1000 ஓட்டில் வெற்றி பெறத்துக்கோ தோல்வி அடைகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எல்லா இந்த கூட்டணிகள், இந்த 2 கூட்டணிகளுமே கூடிய மட்டும் அதிகமான ஒரு எண்ணிக்கையில் கட்சிகளை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ விட்டு போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம்தாஸ் விட்டு போயிருக்காரு, ஓபிஎஸ் விட்டு போயிருக்காரு, சசிகலா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய தமிழகம்லாம் ஜான் பாண்டியன் இருக்கிற இடத்துக்கு வருவாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. 2 பேரோட ஓட் பேங்க்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவர் வருவாரா தெரியல. அதனால இப்போ ஓபிஎஸ், சசிகலா, ராமதாஸ், அப்புறம் தேமுதிக. இதுல முக்கியமானது தேமுதிக. ஓபிஎஸ் சசிகலா இன்னொரு விஷயம். அது ஆக்சுவலா தினகரன் போனதுக்கு பிறகு அந்த ஓட் பேங்கை என்டிஏக்கு கொண்டு வரணும்னா சசிகலாவும் ஓபிஎஸும் வந்தாதான் உண்டுன்ற ஒரு விஷயம் இருக்காங்க ஆக்சுவலா. இல்லாட்டி அந்த ஓட் பேங்க் ஃபுல்லா இன்ஃபேக்ட் 100% வருமானு தெரியல. திரு தினகரன் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க ஆதரவு கொடுக்கணும், பொது நலன் கருதி எங்களுக்கு ஆதரவு. அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுல் ஓட் பேங்கையும் நம்ம கொண்டு வரணும்னா இவங்களும் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, என்டிஏல நினைக்கிறாங்க. அது எப்படி பாஜகக்குள்ள ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, மத்திய அரசு அவங்க கையில இருக்கு, அவங்க கையில எல்லா ஏஜென்சியும் இருக்கு. அதனால அவங்க எல்லாரையும் ப்ரெஷர் பண்றது ஈஸியா இருக்கு. தேமுதிக அவங்க ப்ரெஷர் பண்ண முடியலன்னா அவங்க அபிஷியலா எந்த பொசிஷன்லையும் இல்லாத இருந்திருக்காங்க. அதனால அவங்கள ரொம்ப நீங்க ப்ரெஷர் பண்ண முடியல, அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்க வேண்டிய அவசியத்தில் அவங்க கட்டாயத்தில் அவங்க சரி செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம என்டிஏவில் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படி அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாஜக தேமுதிக டிஎம்கேக்கு போகக்கூடாதுன்னு தான். இப்போ ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போகக்கூடாது, சசிகலா போகவே மாட்டாங்க வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் டிஎம்கேக்கு போடாது, ராமதாஸ் திமுகவே ராமதாஸ் கதவு மூடிட்டாங்க. பட் ஓபிஎஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. ஓபிஎஸ்க்கு என்ன சொல்றாங்க, நீ அந்த என்டிஏக்கு வரையோ இல்லையோ, நீங்க வரீங்களோ இல்லையோ, நீங்க திமுக சைடு விட்டு போயிடாதீங்க. தேமுதிகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பிரஷர், நீங்க அந்த சைடு போகாதீங்க, நீங்க இந்த சைடு வாங்க, உங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறோம். அது நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆல் மைட்டி பவர்ஃபுல்லா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் பண்றது ஈஸி. உங்க வார்த்தைகள் நைஸா இருக்கலாம், பட் சொல்ற விஷயங்கள் வேற இருக்கும். அதனால பயப்படுவாங்க எல்லாருமே, ஓரளவுக்கு
ஏன்னா தினகரன்லாம் 2017 கஷ்டப்பட்டார், இந்த பாஜகவோட கஷ்டப்பட்டார், சசிகலாலாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அதனால எல்லாருக்குமே திமுகலாம் வந்து இப்போ பிஜேபி வந்து ஹராஸ் பண்றாங்க, இடியை வச்சு சிபிஐ வச்சு ஹராஸ் பண்றாங்க அப்படின்னா திமுக வந்து பொலிட்டிக்கலாக அதை எதிர்கொள்ளுது, பொலிட்டிக்கலாக எதிர்கொள்றாங்க, அதை வந்து ஒரு பாலிடிக்ஸாக மாத்துறாங்க. பட் சசிகலாவுக்கோ தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ அதை நீங்கள் பாலிடிக்ஸாக மாற்ற முடியாது. அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. அதனால அவங்களோட அழுத்தத்தை வந்து தேமுதிக கூட அழுத்தத்தை தாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏதோ ஒரு ஐடி ரைடு, உங்க ட்ரஸ்ட்ல ரைடுன்னு என்ன பண்ணுவாங்க தேமுதிக? ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டாங்க வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொண்டாட முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஏன் அந்த தேமுதிக வந்து திமுக சைட் போகக்கூடாது, நம்மளுக்கு வந்துடணும் நினைக்கிறேன். திமுக நினைக்கிறாங்க தேமுதிக இழுத்து போட்டா பெட்டர், காங்கிரஸ் அப்படி இப்படி ஊசலாடின்னு இருக்கு, காங்கிரஸ் போனா தேமுதிக இருக்கலாம். அதை புரிஞ்சுட்டு தேமுதிக என்ன பண்றாங்க, டிமாண்ட 8 சீட்டுக்கு பதிலாக 12 சீட் வரைக்கும் கொடுன்றாங்க. அது வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் காங்கிரஸே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதனால காங்கிரஸை காமிச்சு நீங்களாம் ஏற்றாதீங்க, அதனால காங்கிரஸே நாங்கள் போனாலும் கவலைப்படாத இருக்கோம் நாங்கள். நீங்கள் அதனால ஒன்று நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க, அதிகம் போனால் 8+1 அவ்வளோதான். இப்போ அதிமுகலேருந்து ராஜ்யசபா கிளியரன்ஸ் கிடைக்காதனால பாஜகவும் ராஜ்யசபா வந்து தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணாத இருக்கிறதுனால நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம்னு எதை நம்பி போகிறது? இப்போ சாணக்கியனா இருக்க விரும்புகிறாங்கல்ல, சத்திரியனா இருந்து முடிச்சுட்டாங்க, சாணக்கியனா இருக்கும்போது யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னடா அது, நம்ம சாணக்கியத்தனம் இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட்டுனா மறுபடியும் சத்திரியனா மாறிடுவோம் நம்ம. அதனால வேண்டாம், எனக்கு கண்டிப்பா நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். போன தடவை ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. சாணக்கியம்னா நீங்க எழுதி கொடுத்துறணும், எழுதி கொடுக்கணும், வாய் வழி வார்த்தையை ஏத்து நாங்க ஏமாற மாட்டோம். நோட்டரி பப்ளிக் முன்னாடி எழுதணும். ஆக்சுவலா நீங்க அது அக்ரி சொல்ற மாதிரி அவர் முன்னாடி இல்ல. இப்போ வருஷம் போடல 25 எனக்கு இதுல ஒண்ணு சொல்லுங்க. இப்போ இதே அவர்கள் சொன்ன மாதிரி அவங்களோட எண்ணிக்கை கோரல்ன்றது அவங்களுக்கு அது உரிமை இருக்கலாம், நம்ம அதெல்லாம் மறுக்கல, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த நம்பர்ஸை வந்து எப்படி பாஜக எப்படி அவங்கள அகாமடேட் பண்ணும், அவங்களுக்கு எவ்வளவு இபிஎஸ் தர போறாங்க நமக்கு தெரியல, அதிலிருந்து இவங்க ஷேர். முக்கியமான கேள்வி நீங்க கேக்குறீங்க. அது பாஜகவோட நோக்கமே என்னவா இருக்குன்னு தெரியுமா? அவங்க தாவாய்க்காவை இழுக்கிறதுக்கான நோக்கம் கூட ட்ரை பண்றது எதுக்காகனா, கூடிய மட்டும் எவ்வளவு பேரை நம்ம இழுத்து போடுறோமோ ஏடிஎம்கே போட்டி போடுற நம்பர்ஸை குறைக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் அதுதான். நிறைய கட்சிகள் வர வர ஏடிஎம்கேவோட நம்பர்ஸை குறைக்கணும், நம்பர்ஸை குறைச்சி அது மெஜாரிட்டி வாங்க கூடாது பண்ணணும். அது ஒரு அப்படியாமா, அது ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வழியா பாக்குறேன். இப்படி யோசிங்களேன். இப்ப இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு இவ்வளவுதாங்க, இதுக்குள்ள நீங்க பிரிச்சுக்குங்கன்னு சொல்லி அவர் வியூக ரீதியில பாஜகவை அடக்கிட்டாருன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்காது. எல்லாருடைய விஷயமும் இறுதியில அமித்ஷா கையில தான் சார் இருக்கு. இவர் ஏன் போய் சேர்ந்தாருங்க, இவர் ஏன் அங்க போய் சேர்ந்தாரு? முதல்ல 21 வேற, 21 வேற, 26 வேற. இப்ப நீங்க தேமுதிக எல்லாம் என்டிஏக்குள்ள வந்ததுன்னா நம்பர் கொடுக்க வேண்டியிருக்குல்ல. அப்போ இவங்க நம்பர்ஸ் குறையும், ஏடிஎம்கே நம்பர்ஸ். தாவேக்காவே திருப்பி இவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவர் டெல்லி போயிட்டு சிபிஐ என்கொயரி போயிட்டு வந்த பிறகு தானே ஒரு முடிவு எடுத்து போமாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இப்போ முடிவு எடுத்துட்டு ஏடிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாஜக இனிமே அட்டாக் பண்ண மாட்டேன், ஏடிஎம்கே அட்டாக் பண்ணிக்கிறேன்னு ஏடிஎம்கே சைடு போயிட்டாரு வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்டிஏ கூட்டணியில கூடியவரே நிறைய பேரை கொண்டாடலாம், அதிக கட்சிகளை கொண்டாந்தா அதிமுக போட்டி போடுற இடத்த குறைக்கணும். அவங்களும் அதிக இடத்த கேட்பாங்க பாஜகவும். அதனால அவங்க போட்டி போடுற இடத்த ஒரு 150 அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா அவங்க மெஜாரிட்டி வாங்குறது கஷ்டம். இயல்பாகவே ஒரு அதிமுக ஆட்சிக்கு கூட்டணி ஆட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இடத்துல நகர்றாங்க. தேமுதிக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து இப்போ பிரேமலதா ரொம்ப கோச்சிக்கிறாங்க, இதெல்லாம் கேட்டால் நிருபர்களை பார்த்தே கோச்சிக்கிறாங்க. அவங்க நம்ம இது மாதிரிலாம் பேசுறத பார்த்து ரொம்ப கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு ஓட் பேஸ் இருக்கு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜயகாந்துடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அதனால வந்து அந்த ஒரு 1000, 2000, 3000 ஓட் பேங்க் சில ஏரியாக்கள்ல வந்து நல்ல ஓட் பேங்க் கூட அவங்களுக்கு இருக்கலாம். அதனால 2 அணியுமே ட்ரை பண்ணிட்டு கடைசியில் 2 அணியுமே ஒரு சைலண்டா இருக்காங்க. பாஜக கையில் எடுத்திருக்காங்க. பாஜக எந்த சமாதானம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அது இவங்களுக்கு இன்னும் திருப்தி அளிக்காத இருக்கிறதுனாலதான். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், சுருக்கமா இவங்க என்ன சொன்னாங்க, சுருக்கமா சொல்றேன். அதாவது மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து ஒரு பொட்டியை வச்சு கருத்து கேட்டாங்க எல்லாத்தையும். அந்த பொட்டியில வந்து கருத்தெல்லாம் எழுதி போட்டாங்க. சின்சியரான ஒரு தலைமை இருந்ததுன்னா அந்த பொட்டியில என்ன கருத்து சொல்லப்பட்டதோ அந்த மாவட்ட செயலாளர் தொண்டரோட கருத்தாக நீங்க அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கும் போது அவங்க என்ன மெஜாரிட்டி சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்க பர்சியூ பண்ணணும். அதுதான் உங்க கட்சிக்கு நல்லதா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு விஷயத்தை நீங்க பர்சியூ பண்ணீங்கன்னா, அவங்க சொன்னதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து நடத்தினீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் என்ன நினைப்பாங்க? அப்போ மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்க, நான் இவர் நயினா நாகேந்திரன் சொல்றாரு நாங்க அவங்க கிட்ட பேசல, தேமுதிக பேசலன்னு சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு தேமுதிக பேசலன்னு சொல்றாரு அப்படின்னு பிரேமலதாவே சொல்றாங்க. அப்போ மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாரு, வேலு சொல்றாரு எங்க கிட்ட பேசலன்னு சொல்றாரு. அப்போ சரிங்க, மாவட்ட செயலாளர் என்னங்க சொன்னாங்க அதை சொல்லுங்க வெளிப்படையா. அப்ப அவங்க சொல்ற ஆள்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? இப்ப திமுக தரப்பிலிருந்து என்ன பேசுறாங்கன்னா, நம்ம பேசினதுதான் ரொம்ப 170க்கு குறையாம நாங்க நிக்க போறோம். அதிமுகவும் அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்க தேமுதிகவை பாஜக கொண்டு வந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பு என்னவாகும்? அதுக்கு பாஜக போறதுக்கு அவங்க திமுக அதிமுக பேசியிருப்பாங்கல்ல.
இது ரொம்ப ஒரு சிக்கலான பகுதியா இருக்கு பிரியன். ரெண்டு தரப்பும் அவங்களை விரும்புகிறாங்கன்றது உண்மை. ஆனால் அதிமுகவில் அந்த ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ண முடியாதனால அவங்க வந்து பாஜக அந்த பந்தை தள்ளி விட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ பாஜக வந்து ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணால் அந்த சைடு தான் போவாங்க. ஏன்னா அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த சைடு பாஜக வந்து எப்படியாவது நான் உங்களை கர்நாடகாலேயோ இல்லை மத்திய பிரதேசிலோ அகாமடேட் பண்ணுறேன்னா அந்த சைடு தான் போவாங்க. நீங்கள் பிரியன் இதை கவனிங்க. திரு ஜி.கே. வாசன் அவர்கள் அவங்க பாஜக தரப்பிலிருந்து தான் அந்த கோட்டாக்குள்ளேயே வராங்க. பாஜக அங்கிருந்து எடுக்கல, ஆக்சுவலாக அதிமுகவிடம் இருந்து தான் கொடுக்க சொன்னாங்க. அதுவே அதிமுகக்குள்ள பெரிய சிக்கலை ஏற்படுத்துச்சு. அப்போ பாஜக வந்து தேமுதிகவுக்காக வெளியிலிருந்து அவங்க ஆப்ஷனை ஓபன் பண்ணுவாங்களா? அந்த ஜி.கே. வாசன் விஷயம் வேற சார். அவர் 10 வருஷம் மந்திரியா இருந்தபோது என்ன பண்ணாரோ அதுக்கு அவருக்கு ரிவார்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ராஜ்யசபா மூலமா ரிவார்டு கொடுத்தாங்க. ஏடிஎம் கேட்ட மோடியே நேரடியாக சொன்னார். அதுதான் சொல்றேன், அவங்க அதிமுக கையில பின்னணி வந்து அதோட பின்னணி வேற. ஆக்சுவலா அது ஓப்பனா சொல்ல முடியாது. பின்னணி வேற, ஆதாரம் சொல்ல முடியாது. அவருக்கு ஐடிஎம் மோடி சொல்லி ஏடிஎம் கே கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை. மோடியோ இல்லை அமித்ஷாவோ வந்து ராஜ்யசபா வந்து கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 சீட்ல 1 சீட் வேணா ஸ்பேர் பண்ணலாம். இன்னொரு சீட் ஏடிஎம்கே தம்பி தூர காத்துட்டே இருக்காரு. நான் 30வது எம்பி ஆகணும்னு காத்துட்டு இருக்காரு அவர். அப்போ அவருக்கு நீங்க கொடுத்தாகணும்ல கண்டிப்பா. ஸோ நம்ம திமுகலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா 8 கொடுக்குறாங்க வச்சு 8+8 அவங்க வந்து சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்கும் 1-2 ஏற்றுவாங்க. அந்த ஏற்றின சீட்டை தான் தேமுதிகவுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. தேமுதிகவுக்கு ஒரு 10-12 ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னா சிபிஐ சிபிஎம் எம்டிஎம் அவங்க விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்குலாம் ஏற்ற வேண்டியிருக்கும். 3 எலெக்ஷன் நாங்கள் வந்து இதுல ஏன் தேமுதிகன்றது அந்த ராஜ்யசபாவில் ஏன் அவ்வளவு கராரா இருக்கிறாங்க? இப்ப இந்த எலெக்ஷன்ல தான் கூட்டணினாலே 10 சீட்டு +1 அப்படி ஒரு தன்மை வந்து போன முறையில இருந்தே அவங்க வந்து லோக்சபால ஜெயிக்க முடியல. ஸோ டெல்லிக்கு போனா வந்து ஒரு அரசியல் பண்ணலாம்னு அவங்க விரும்புறாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. சரி, நீங்க ஜி.கே. வாசன் அவர்களை இதுல கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு இருந்த காலம் வேற. அன்னைக்கு அதிமுக ஆளும் கட்சி 4 சீட்டு அவங்க ஜெயிக்கலாம். அப்போ வந்து 3 பார்ட்டிக்கு வச்சுக்கிட்டு 1 வந்து நீங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஆப்போசிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிறதே 2 தான். அந்த 2ல நீங்க 1 இன்னொரு கட்சி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன, உங்க கட்சிக்காரங்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஓகே. 2019லயும் காங்கிரஸ் வந்து டிஎம்கே கிட்ட ஒரு ராஜ்யசபா கேட்டாங்க. டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா 21ல ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்குறோம், வர்ற 2ல கூட்டணிக்கு கட்சி கொடுத்தா எங்க கட்சியில பெரும் பிரச்சனை வந்துடும். பேசலாம். ஏன்னா காங்கிரஸுக்குமே இப்ப பேச்சுவார்த்தையில ராஜ்யசபான்றது ஒண்ணு பெரிய பேசு பொருளா இருக்கு. 2ன்றது ஒண்ணு. இப்ப தேமுதிக கொடுக்கல, பாக்கி இருக்குன்னு சொல்றாங்க.